ராசாத்தி, நடந்ததை விடு ராசாத்தி. அடுத்தது என்னன்னு யோசி. நல்ல வேலை, இப்பவே தெரிஞ்சது. வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியிலே காலி பண்ண சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆமாம்மா, நானும் அதே தான் நினச்சிட்டு வரேன். எல்லா வேலையும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம கேட்டிருந்தோம்னா நம்ம மனசு தாம்மா கஷ்டப்பட்டிருக்கோம். பரவாயில்ல, கெட்டதுலேயும் ஒரு நல்லது நினச்சிக்க வேண்டியதான். மாமா, இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க என் கூட இல்ல. நீங்க இல்லாம போயிட்டீங்க. உங்க குரலை கூட கேட்க முடியல. அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இருந்திருந்தா இது எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பீங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவரை கூட உங்களால சமாதானப்படுத்தி இருக்க முடியும். இது எதுவுமே இல்லாம என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா. ரசத்தி, நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதம்மா. இந்த அண்ணனுக்கு உன் மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குமா. இங்கே பாரு, உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அம்மா, இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் விட பெரிய பிரச்சனையிலேருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கோம்லம்மா. அதெல்லாம் நீ ஒன்றும் வருத்தப்படாதடா, எல்லாம் சரியாயிரும். ரசத்தி, மாப்பிள்ளை இந்த சூழ்நிலையில் உன் கூட இல்லையே நினச்சி கவலைப்படாதம்மா. அவன் எப்பவும் பக்கத்திலேயே தான் இருக்கான். அவனோட நினப்பு உன் மனசுக்குள்ளே எப்பவும் இருந்துக்கிட்டே தானே இருக்கு. அப்படின்னாலே மாப்பிள்ளை உன் கூட இருக்கான்னு தானமா அர்த்தம். அவன் மட்டும்தான் அங்கே இருக்கான். ஆனால் அவன் மனசெல்லாம் நீ என்ன பண்ணுற, நீ என்ன செய்கிறேங்கிறதாம்மா நினைக்கும். கண்டிப்பா மாப்பிள்ளையோட லட்சியம் நிறைவேறிடுமா? இல்லைம்மா, நம்ம நல்லபடியா புது இடத்துக்கு போய் கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் இல்லையா, அதை சொன்னம்மா. வாங்க வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இறக்குங்க. பார்த்தியா, இதை அந்த கடைசியாக கொண்டு போய்ப்பா. ஒவ்வொரு பொருளும் இறக்கி வச்சுட்டு இருக்கோம் தம்பி. சரிங்கண்ணே. சீக்கிரம் சீக்கிரம் எடு எடு. பணம் எடுப்பா. ஏய், இதை கொண்டு போய் உள்ள வேடி. சரிம்மா, இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எனக்கு என்னமோ அந்த கண்மணி மேலதான் சந்தேகமா இருக்குமா. இதை எல்லாத்தையும் அவ தான் பண்ணியிருப்பா. ஆமாம்மா, இல்லைன்னா நம்ம எப்படி கரெக்டா பூஜை பண்ற நேரத்துக்கு அந்த இடத்தோட ஓனர் அங்க வந்திருப்பாரு. அவளுக்கும் அவங்க ஆத்தா கோயிலாக்கும் இதே வேலையா போச்சு. என்னைக்கு என் கையால அவளுகளை உரிச்சு எடுக்க போறேன்னு மட்டும் தெரியல. அதெல்லாம் அந்த மரகதான் சொல்லிதான் கண்மணி பண்ணியிருப்பா. அம்மா, யார சொல்ல என்ன பண்றது? தப்பு நம்ம மேல. அதனால நீ பெரியத்தை திட்டாத. நான் தானே நல்லா விசாரிக்காம டக்குன்னு அட்வான்ஸ கொடுத்துட்டேன். அதானே, மத்தவங்களை என்னைக்கு நீ குறை சொல்ல விட்டுருக்க? உன்னோட இந்த அருமை அந்த மரகதமாக்கு தான் புரியவே மாட்டேங்குதே. அந்த பொம்பளை ஜென்மம் திருந்தவே திருந்தாது. அனி, திரும்பவும் சொல்றேன், நான் ஒழுங்கா விசாரிக்காம நடந்த தப்புக்கு மத்தவங்களை குறை சொல்ல வேண்டாம்.
இவ என்ன? இப்படி நடந்ததையே பேசி என்ன பிரயோஜனம்? அடுத்து ஆக வேண்டியதை பாருமா. ராசாத்தி, அடுத்தது என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. தெரியலையேம்மா. என்ன கண்மணி, எங்க ஒருத்தரையும் காணோம்? அத்தை, எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல சோகத்துல இருப்பாங்க அத்தை. அப்படியா? இப்ப பாரு. பாரி தம்பி, புனிதா, என்னங்க எல்லாரும் கொஞ்சம் வரீங்களா? வாங்க. ஓ, எல்லாரும் சோகமா இருக்கீங்களா? என்னவோ பெருசா பேசுனீங்க. நான் தான் அப்பவே சொன்னல, என் புள்ள இல்லாம அந்த ராசாத்தியால ஒண்ணும் கிழிக்க முடியாதுன்னு. பாத்தீங்கல்ல, அந்த முட்டாள் ராசாத்தி யாரு என்னன்னு தெரியாம ₹1,00,000 கொடுத்து ஏமாந்து போயிருக்கா. இனிய மட்டும் கூட இருந்திருந்தா நல்லா விசாரிச்சிருந்திருப்பான். இப்போவாவது புரிஞ்சுக்கோங்க, என் புள்ள இல்லனா அந்த ராசாத்தி வெறும் வெத்து வேட்டுன்னு. இனிய விஷயத்துல மட்டும் இந்த லூசு மாறவே மாறாது. மரகதம், இந்த மாதிரி இனியும் ராசாத்தையும் எங்களால் பிரித்து பார்க்க முடியாது. 2 பேருமே ஒன்று தான். இனியும் மட்டும் இப்போ இருந்திருந்தான்னா கண்டிப்பாக ராசாத்திக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான். இத பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நல்லா தெரியும். இனி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நடந்திருக்கிறதே வேற. என்ன இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், தகரம் தகரம் தான். என் புள்ள தங்கம். கண்மணி, எனக்கு இந்த சந்தோஷத்தை நல்லா கொண்டாடணும். சீக்கிரம் போய் நல்ல ஸ்வீட்டா ஒண்ணு பண்ணி கொண்டு வா. அதுக்கு என்ன அத்தை, நான் பால் பாயாசமே அருமையா செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரி. சரி கண்மணி, பாயசம் ரெடியானதும் சொல்லு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க அத்தை. பெரிய தொல்லையா இருக்கு. ஏடா, இந்த நேரத்தில் யாரா உனக்கு ஃபோன் பண்ணுறா? ஒன்று எடுத்து பேசு, இல்லைன்னா ஆஃப் பண்ணி போட வேண்டியதானே? சரி தாத்தா, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவன் வேணும்னே என்ன அவாய்ட் பண்றான்ல.
என்னை ஏமாத்த பாக்குறான். உன்னை விட மாட்டேன்டா. நாளை வாங்கிட்டே இருக்கு பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. சரிங்க. பொண்ணு ரெடியாமா? ரெடி ரெடி. இப்ப வந்துருவா. ஐயர் கூட்டிட்டு வர சொல்றாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கதவை திறங்கம்மா. அம்மா, எனக்கு கொஞ்சமா நகையை போட்டுட்டு மத்த நகையெல்லாம் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அத்தையும் அண்ணி தானம்மா போட்டுக்கிட்டாங்க. பரவாயில்லம்மா, இந்த நகையில கூட நீ ரொம்ப அழகா இருக்கடா. அத்தை, நீங்க கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. வாங்க. வாங்க வணக்கம். 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 வாங்க. யாருடா இதான் பொண்ணா? தாத்தா அது பொண்ணோட அண்ணி. ஏண்டா, அண்ணியே இவ்வளவு அழகா இருந்தா பொண்ணு இதை விட அழகா இருக்கும்ல? இது யாரு? பொண்ணோட அக்காவா? அட, நான் அவ்ளோ இளமையாவா இருக்கேன்? நான் அம்மா. அப்ப பொண்ணை கூட்டிட்டு வர போனது? அது பொண்ணோட அம்மா, நான் இவளோட அம்மா. ஓஹோஹோ. நேரமாச்சு, வா இசு போலாம். ராசத்தி அக்கா வந்துட்டாங்களா? ராசாத்தி அக்கா தான் பூஜையை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, நீ வா. ராசத்தி அக்கா வராம நான் வரமாட்டேன். அவங்கள ஏமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் ஃபோன் பண்றேன். நீ சொன்னா மட்டும் கேட்க மாட்டியே, பண்ணு. ஐஸ்வர்யா வேற ஃபோன் பண்றா. ராசாத்தி, சாப்பிட வாடி. என்னடி முழிச்சிட்டு இருக்க? யாரு கால்? எடுத்து பேசு. அண்ணி, ஐஸ்வர்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வரேன்னு சொல்லியிருந்தல்ல, அதான் அவ ஃபோன் பண்றா. சரி, இப்ப வர முடியாது, பூஜையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லுடி. அண்ணி, அப்படி சொன்னா அவ நிச்சயமே வேண்டான்னு சொல்லிடுவா. அதெல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணும், உனக்கு சரியா வராது. நீ குடு. ஐயோ, குடுடி, நான் சொல்லிக்கிறேன். அக்கா, நான் ராசாத்தியோட அண்ணி பேசுறேம்மா. நீங்க நிச்சயத்துக்கு வரலையா? இங்க பூஜையே இன்னும் முடியலம்மா. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க அங்க வந்துடுறோம், சரியா? இப்ப கூட அவ பூஜை வேலையா தான் இருக்கா. நிச்சயம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நாங்க வந்து கலந்துக்கிறோம். வரணும். வந்துடுறோமா? சரி, கண்டிப்பா வரணும். நான் உங்க எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா வந்துடுறோம். சரி சரி, வச்சிடுறேன். இவ ஒருத்தி தேவையில்லாம கூப்பிட்டுட்டே இருக்கா. முடிஞ்சுதா? இதுக்கு போய் யோசிச்சுட்டே இருக்க. வா சாப்பிட. இந்த நேரத்துல யார்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க? ராசத்திக்க வர சொல்லி ஃபோன் பண்ணேன். ஆனா உங்க அண்ணி தான் பேசுனாங்க. ரொம்ப முக்கியம். இந்த குண்டச்சிக்கு அந்த குண்டச்சி ஃப்ரெண்டு, இதுல போன் வேற பண்றான். சரி சரி, வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வா வா. ஏய், எனக்கு என்னமோ ரெண்டு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி தெரியுதே. தாத்தா பொண்ணு கொஞ்சம் குண்டு, அதான் உனக்கு அப்படி தெரியுது. ஓ, அது சரி. சரி சரி, கொஞ்சம் வஞ்சனை இல்லாம சாப்பிடும் போல இருக்கு. இதுக்கே நீ வேலைக்கு போகணும்டா. நான் வேலைக்கே போகக்கூடாதுனால தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். சரி தாத்தா. ஐயரே, நிச்சயதார்த்த பத்திரிகையை படிங்க, தட்ட மாத்திப்போம். செந்தாமரை மற்றும் ராஜேஸ்வரியின் புதல்வியான
திருநிறைச்செல்வி ஐஸ்வர்யாவுக்கும், கோவிந்தன் துர்காவின் ஒரே புதல்வன் திருநிறைச்செல்வன் சம்பத்துக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு சபை முன்பு நிச்சயதாம்பூலம் மாற்றப்படுகிறது. எழுந்துங்கோ. அம்மா சித்த வாங்கோ. சதமானம் பவதி சதாய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதி. மா பாதி கிணறு தாண்டிட்டோம். ஊட்டி எஸ்டேட் கண்ணுக்கு தெரியுது எனக்கு. எனக்கும் தாண்டி. முதல்ல சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். அப்பனே முருகா, ராசாத்தி நான் எல்லாமே ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி பெரியமா கிட்ட நான் விட்ட சவால்ல நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி முருகா. ஆனா என்ன, நான் ராசாத்தி கிட்ட சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்து டவுன்ல இருந்த விஷயத்தை தான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேனோ. நீங்க என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவீங்களா மாமான்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது எல்லாமே உனக்காக தானே நான் சொல்றத கோவப்படாம கேட்டு என்னை புரிஞ்சுக்கணும் சாமி. அது போதும் எனக்கு. ஹலோ இனியன், நான் பாண்டியன் பேசுறேன். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டேட் லெவலில் கபடி போட்டி நடக்க போதில்ல, அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு டீமுக்கு கோச்சிங் பண்ணிட்டு இருந்தார்ல சேதுராமன், அவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால அவரால் கோச் பண்ண முடியாதனால அந்த இடத்துக்கு வேற யாரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க ஞாபகம் வந்தது. நீங்க கோச்சிங் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு டீமை ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களால சென்னைக்கு வர முடியுமா?